PYS சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். முந்தின வீடியோவில் நாம் யோகா ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோவில் யோகா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். யோகா பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் என்ன அப்படின்னா அதிகாலை மற்றும் மாலை வேலை தான். அதிகாலையில் மிக குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் ஆரம்பத்திலே ரொம்ப அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க வேண்டாம். எப்போ இயல்பாக நாம் எழுந்துக்கிறோமோ ஒரு 6 மணி ஒரு 6:30 அந்த மாதிரி சமயங்களே நம்ம பண்ணலாம். ஸோ டெய்லி 1 ஹவர் பயிற்சி செய்யணும். இடம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டியது முக்கியம். பெட்டர் ரிசல்ட்ஸ்க்காக வயிறு எம்டியாக இருக்கணும். வயிறு அப்படி காலியாக இருந்தது அப்படின்னா பயிற்சிகள் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா நம்ம சுவாச பயிற்சிகள் செய்வோம், ஆசனங்கள் வயிறை அழுத்துற மாதிரியான இதெல்லாம் பண்ணுவோம், சூரிய நமஸ்காரம் செய்வோம். இதெல்லாமே உடம்புல ரத்த ஓட்டத்தை நல்ல பீக்கில் ரைஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் வயிறு எம்டியாக இருக்கணும். ஸோ காலை கடன்கள் தான் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சூரியனோட லைட் மேலே படுற மாதிரி நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல பயிற்சி செய்யணும். ஒரு மேட்டு அல்லது ஒரு வெறுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முதல்ல துவங்க வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிளான வார்ம்-அப். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு வார்ம்-அப் பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக ஒரு ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியுமே டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வார்ம்-அப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இதமாக சூரிய நமஸ்காரம் ஒரு 6 ரவுண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வார்ம்-அப். இது எப்படி ஒரு 15லேருந்து 17 நிமிடங்கள் எடுக்கலாம். அதற்கப்புறமா நின்ற நிலை ஆசனங்கள், அமர்ந்த நிலை ஆசனங்கள், படுத்த நிலை ஆசனங்கள், குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள், ஸ்டாண்டிங், சிட்டிங், சுப்பைன், ப்ரோன் போசஸ், இந்த மாதிரி பல விதமான ஆசனங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அதெல்லாத்தையும் நம்ம பயிற்சி செய்யணும். அதற்கு அடுத்ததாக சுவாச பயிற்சி, அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடம் தியானம். நீங்கள் தனியாக பண்ணுறதை காட்டிலும் ஒரு குருவோட அருகாமையில் நீங்கள் பயிற்சி செய்யும்போது பல விதமான தவறுகள் தவிர்க்கப்படும். ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கிரியேட் ஆகும். குரூப்பாக நீங்கள் சேர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அதுவே ஒரு தனி எனர்ஜி. அது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். எல்லோரும் கூடயே சேர்ந்து நம்ம பயிற்சி செய்யும்போது பெருசாக வலி நமக்கு தெரியாது. ஸோ ஆசனங்கள் நாம் பயிற்சி செய்யும் பொழுது அந்த 1 ஹவர் நீங்கள் யோகா பயிற்சி செய்யும்போது ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் உங்கள் கவனம் முழுவதுமே உங்கள் உடலில் நடக்கக்கூடிய ஒரு அசைவுகள்லையுமே உங்களோட சுவாசத்துலையும் அடுத்தடுத்து உங்களோட மாஸ்டர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய அந்த யோகா ஆசனங்கள் இது மேலே ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டியது முக்கியம். ஆரம்பத்திலேயே இந்த ஆசனங்கள்லாம் வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். நாட்கள் செல்ல 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 உடல் ஒரு கட்டுக்குள்ளே வர்றதுக்கு டைம் எடுக்கும். நாம் எந்த அளவுக்கு அதில் ரொம்ப சிரத்தையோடு பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான பயிற்சி ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க தானே, பயிற்சியது உன்னை போங்க செய்யும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உடலோட இலகுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி சூப்பராக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக நமக்கு பசி சரியான நேரத்தில் எடுக்கும், நிம்மதியாக உறக்கம் வரும், மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். அந்த திங்கிங் ப்ராசஸ், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ தான் திங்க் பண்ணணும், இதை தாண்டி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்டை நம்மளால் கட் பண்ண முடியும். நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.